ப்ரோட்டீன் ரிச் ஆந்திரா ஸ்டைல் பெசரட்டு பண்ணலாமா? இந்த டிஷ்ஷுக்கு ஸ்டார் இன்க்ரீடியண்ட் மூங் தால். This will be very light on your stomach and easy to digest. 1.5 கப் மூங் தால், 1/3 கப் ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ மிக்சியில் ஊற வச்சிருக்கிற பருப்பு, அரிசி, இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி எல்லாமே சேர்த்து ரொம்ப கொரக்கரனும் இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல். அது வேண்டானா யூ கேன் ஸ்கிப் இட். எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அரைச்ச உடனே தோசை வாக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கல் நல்ல சூடானதும் பிளெயினாக பெசரட்டு பண்ணியும் யூ கேன் சர்வ். டு மேக் இட் மோர் ஹெல்த்தி நான் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் ஆயில் விட்டு இது மேலே பொடி பொடியாக நறுக்கின ரெட் ஆனியன், கேரட், பட்டாணி, கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு தோசை திருப்பியால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். இதில் ஒரே ஒரு டிப்பு, ரொம்ப ஹை ஃப்ளேமில் கேஸ் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ்லாமும் வேகும். இது கூட மிளகா பொடி கூட தூவிக்கலாம், ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் அண்ட் ஃப்ளேவர். நார்மல் தோசை மாதிரி திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் ஊத்தப்பம் ஸ்டைலில் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக வேணும்னா திருப்பி போடலாம். பட் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான், எல்லா சைடும் ரோஸ்ட் ஆகிடுதுன்னா நவ் இட் இஸ் ரெடி டு பி சர்வ்ட். இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷு ஜிஞ்சர் சட்னி, நல்லா காரமாக ப்ளஸ் வெல்லம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இன்னைக்கு இது கூட தொட்டுக்கிறதுக்கு கோகோனட் சட்னி பண்ணியிருக்கேன். செம்ம ஹெல்த்தி, ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபில்லிங் பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் யோர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் டைம் வித் திஸ் ரெசிபி and let me know how it is in the comments. Do follow or subscribe for more easy and healthy recipes.